வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்திருக்கு. இந்த முடிவுகளில் தமிழ்நாடு மக்கள் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. அதிமுக திமுகவை தாண்டி வேற எந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லைங்கிற அந்த நிலைமையை சுக்குநூறாக்கி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாடு மக்கள் இந்த தேர்தலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேர் அதிர்ச்சிங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இது பேர் அதிர்ச்சியான ஒரு மாற்றம். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு இது பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியை இந்த தமிழ்நாடு மக்கள் கொடுத்துருக்குறாங்க. இதுவரைக்கும் அதாவது இந்த 79 ஆண்டு காலத்தில் கூட திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக எந்த கட்சிகளும் வளர முடியாதுங்கிற சூழ்நிலையை மக்கள் நினைத்தால் எந்த கட்சியும் தூக்கி எறிவாங்க, எந்த கட்சியும் ஆட்சியில் அமர்த்துவாங்கிறத இந்த தேர்தல் நமக்கு காணிச்சிருக்குது. ஒரு பெரும் மாற்றத்தை திமுக அதிமுகவை தாண்டி ஒரு கட்சி இங்கே மாற்றத்துக்கு வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உள்ள தமிழ்நாடு மக்கள் அந்த மாற்றத்துக்கான முகமாக திரு விஜய் அவர்களையும் அவருடைய கட்சி தமிழக வெற்றி கழகத்தையும் பார்த்துருக்குறாங்க. அதற்காக 1 கோடி மக்களுக்கு மேலே அவர்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு, இந்த மக்களுடைய மனதை வென்ற திரு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு இந்த சூழ்நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடையாது, எந்த கட்சிகளுக்கும் பெரும்பான்மை கிடையாது. இதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா ஒரு ஆட்சி ஒரு கட்சியோட ஆட்சியாக இருக்கக்கூடாது, ஒரு கட்சியோட பெரும்பான்மை ஆட்சியாக இருப்பதுங்கிறது ஒரு மக்கள் ஜனநாயகமாக இருக்காதுங்கிற கருத்து நமக்கு உண்டு. அந்த சூழ்நிலையை இந்த தேர்தல் உருவாக்கி இருக்குது. யாருக்கும் பெரும்பான்மை கிடையாது, எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடையாது. அதனால் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட கூட்டணியை கொண்டே ஒரு பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியுங்கிற நிலைமை உருவாகி இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் என்ன முடிவெடுப்பாங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. அவருக்கு தேவைப்படக்கூடிய சில இடங்களை இந்த அதிமுகவோட கூட்டணி வைத்து ஆட்சி அமைப்பாரா, இல்லை திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை அழைத்து அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து பெரும்பான்மையை உருவாக்கி ஆட்சி அமைப்பாராங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து இந்த ஆட்சியை கைப்பற்றுவார்களா என்ற ஒரு எண்ணமும் இருக்குது. அப்படி நடக்காதுன்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் நம்மளை தாண்டி புதிய ஒரு சக்திக்கு இங்கே இடம் கொடுத்துடக்கூடாது, நம்ம திராவிட கட்சி தான் இங்கே இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க கை கோர்த்து ஆட்சி அமைப்பதற்கான அதிக வாய்ப்புகளும் இருக்குது. இதில் நம்ம எந்த அதிசயமும் அதிர்ச்சியும் படுறதுக்கான அவசியம் இல்லை. இதை தாண்டி இந்த பெரும்பான்மை யார் பெறப்போகிறா, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். 1 கோடி மக்களுக்கு மேலான மனதை வென்ற தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைந்தால் அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கணும், எதற்காக இந்த மக்கள் இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். திமுக அதிமுக செய்த ஊழல்களும் அவர்கள் கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்களும் ஒன்றிய அரசு கொண்டு வந்த பல சட்டங்களுக்கு திட்டங்களுக்கு இவங்க தலையசைத்து மக்களை அதற்கு பலிகடா ஆக்கின இந்த பல்வேறு விஷயங்களை பார்த்து அதிருப்தியாக இருந்த மக்கள் தான் இதற்கு நேர் எதிரான ஒரு மாற்றத்தை, ஒரு மாற்று ஆட்சியை தாவேக தலைவர் திரு விஜய் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையை அவருக்கு மேலே வைத்து தான் அந்த வாக்குகள் செலுத்தியிருக்கிறாங்க. இந்த நம்பிக்கையை விஜய் அவர்கள் காப்பாற்றுவாரா? இப்படி ஒரு பெரும் மாற்றத்தை நாம மட்டும் இல்லை, விஜயே இப்படி ஒரு பெருமாற்றத்தை எதிர்பார்த்திருப்பாராங்கிறது சந்தேகம்தான். அவருக்கே தமிழ்நாடு மக்கள் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருப்பாங்களாங்கிறது இந்த தேர்தல் முடிவில் தான் அவர் பார்த்துருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை காப்பாற்றணும்னா நீங்கள் ஒரு மாற்று அரசியல் ஆட்சியை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அந்த மாற்றுங்கிறது திமுக அதிமுக இதுவரை செய்த ஊழல் ரீதியான நிர்வாகத்தை தவிர்த்து விட்டு ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை இந்த தாவேக ஆட்சியில் கொடுக்க வேண்டும். அதற்கான வழிவகைகளை அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் செய்ய வேண்டும். இதுதான் மக்கள் கொடுத்த நம்பிக்கைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்றியாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணோட வளத்தை சுரண்டக்கூடிய ஒன்றிய அரசுடைய பல திட்டங்கள் இருக்குது. ஹைட்ரோ கார்பன், கனிம வளங்கள் சுரங்க திட்டம், இந்த மாதிரியான பல திட்டங்கள் இருக்குது. இதற்கெல்லாம் இங்கே இடம் கொடுக்காம அதற்கு எதிராக நின்று மக்களாக நின்று அதற்கு நீங்கள் சமர்ப்புரிய வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி நீட் திட்டங்கள்,
இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குது. மக்கள் விரோத பல திட்டங்களை நீங்கள் எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது மக்களுக்காக. இதை தாண்டி மக்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் செழுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. மக்களுக்கான கல்வி மருத்துவத்தில் ஒரு தரமான கல்வியும் தரமான மருத்துவத்தையும் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. மக்களுக்கான வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த மண்ணுடைய இயற்கை வளங்களை பேணி காக்க வேண்டிய அவசியமும் இந்த ஆட்சிக்கு இருக்குது. இந்த மாதிரியான பலதரப்பட்ட எதிர்பார்ப்புகளோட தமிழ்நாடு மக்கள் இந்த மாற்றத்துக்கான வாக்குகளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் மீது வைத்து இந்த வாக்குகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த மக்களுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மாற்று கட்சி, அந்த மாற்று அரசியல் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த ஆட்சி வந்திருக்குது. பார்ப்போம். அதே நேரத்தில் நம்ம வாக்குகளை கொடுத்துட்டோம், ஒரு மாற்றத்தை உருவாக்கிட்டோம், மாற்று கட்சிக்கிட்ட நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டோன்னு மக்கள் நாம் அதை எளிதாக கடந்து விடாமல் நாம் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கவனிக்கணும். ஏன்னா இதே மாதிரி திமுக அதிமுகவுடைய ஆரம்ப காலத்திலே நம்ம தவறு விட்டதுனால தான் பல ஆண்டுகளாக அவங்க செய்யக்கூடிய பல்வேறு மக்கள் விரோத போக்குகளை நம்மளை கண்டுக்கிடாமல் விட்டதுனால தான் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். மீண்டும் ஒரு புதிய ஆட்சியை கொடுத்துட்டோம், மாற்றத்தை கொடுத்துட்டோம், அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டுங்கிற நினைப்பை நம்ம மனதிலேருந்து எடுத்துட்டு அவங்க நல்லதே செய்வாங்கன்னு நம்பிக்கையோடு அவங்க செய்யக்கூடிய நல்ல திட்டங்கள் அனைத்துக்கும் நாம் ஆதரவாகவும் வலுவாகவும் நம்ம அவங்களுக்கு உறுதுணையாகவும் நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க தவறுகள் செய்ய முற்பட்டால் அதை சுட்டி காட்டவும், மீண்டும் அதை செய்தால் அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு மக்களாக நம்ம ஒரு மாற்றத்தை விரும்பிய மக்கள் நாம் முன்னிற்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. இதை புரிந்து கொண்டு மக்கள் நாம் புதிய ஆட்சி யார் தலைமையில் அமைகிறது என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும், இந்த மக்கள் உங்கள் மேலே வைச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை தமிழ்நாடு மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.